தேர்தலோட இந்த தேர்தலே இப்போ அதனுடைய அடுத்த வெர்ஷனாக தான் இன்றைக்கி தேர்தல் நடத்தப்படுது. அரசியல் கட்சிகளுடையது கலவர அரசியல் இது எல்லாத்தையுமே ஒரு கிராம லெவலில் இருந்து இதுதான் இந்திய கிராமங்கள் தமிழக கிராமங்களுடைய நிலையாக இருக்குங்கிறது தான் காட்டுது. படம் பார்க்குறத சேட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதுங்கிறத விட இந்த சமூக மாறுதலுக்கு ஒரு களமாக இருக்கும். நிச்சயமாக இது ஆக்கப்பூர்வமாக தருங்கிறது தான் நான் நம்புகிறேன். இது ஃபுல்லாக ஒரு அரசியல் சார்ந்த படம். இதில் வந்து லவ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அரசியலுக்குள்ளே போயிடுது படம். இது வந்து ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. ஒரு ஊராட்சி மன்ற எலெக்ஷனில் வந்து நிற்கிறவங்க வந்து என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாவாங்க, ஒரே ஊரை சார்ந்த 4-5 பேர் நிற்கும்போது அவங்களுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றது. இதில் வந்து குடும்பங்கள் வந்து எப்படி வந்து கஷ்டப்படுது அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களும் அரசியலுக்கு வந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் அவங்களும் அனுபவிக்கிறாங்க அப்படின்றத வந்து படத்தில் காட்டியிருக்காங்க. அவர் ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. உரியடியில் பார்த்த விஜயகுமார் மாதிரியே, ஆனால் அதை விட இது வந்து ரொம்ப டபுள் எனர்ஜெட்டிக்காக இருக்கார். இதில் செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து டயலாக் டெலிவரிலாம் ரொம்ப செம்மையாக இருக்குது. நிறைய இடத்துல விசில் கிளாப்ஸ் வாங்கினாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ்னு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஃபைட்டுக்கு அதுக்கெலாம் வந்து மியூசிக் கொடுத்துருக்கு, ரொம்ப சூப்பராக இருந்தது. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. படம் வந்து முடிஞ்சிருது அதோட. அதான் அரசியல் பற்றின ஒரு தெளிவு எல்லாருக்கும் கிடைக்கும். அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாம் என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து காட்டு. விஜயகுமார் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் அரசியல் சம்மந்தப்பட்ட ஸ்டோரி. ஒரு அரசியலுக்கு பகை முக்கியமா அல்லது பதவி முக்கியமா அல்லது சமூக ஒற்றுமை முக்கியமாங்கிறது தான். எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷனுக்கு ஆக்ஷனும் பண்ணியிருக்காரு. அரசியலை தப்பாக பயன்படுத்தாதீங்க, அரசியலை பிஸ்னஸாக பண்ணாதீங்க. அரசியல்ன்றது மக்களுக்கானது அப்படின்றத அருமையாக நல்லா சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லியிருக்கலாம். நல்லா இருக்கு படம், நல்லா பேசுகிறார். விஜயகுமார் நல்லா தான் நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் விஜயகுமாரும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. எல்லாமே அது எனக்கு ஸ்க்ரீன் பிளே சொல்ல தெரியல, ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, மக்கள் குடும்பத்தோடு பார்க்கலாம். படத்தில் ஃபுல்லாக அரசியல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியலில் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த படத்தை பார்த்து. பணம் இல்லை, பணம் மிடில் கிளாஸ் ஆளுங்களாம் பணம் வச்சுருந்தோம், எலெக்ஷன் இருந்தால் இருந்த பணமும் போயிடுன்ற மாதிரி காட்டுறாங்க. அதனால தான் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாருக்கும் புரியுது. நல்லா இருக்கு படம், லேக் இல்லாமல் கிளியராக இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு, அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த விஜயகுமார் அவங்க மச்சானா ஒருத்தர் வர்றாரு, அந்த மெட்ராஸ் படத்துலாம் ஆல்ரெடி வந்தார், அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு சார், மியூசிக்கும் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்கு, போர் அடிக்காமல் போகுது. நல்லா இருந்துச்சு. எலெக்ஷன் படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த எல்லாத்துலேயும் நான் சொல்கிறது இதுதான். இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு அரசியல்வாதிகளை குறை சொல்லாதே, அரசியல் என்னவென்று நீ தெரிந்துக்கொள், இந்த டேக்லைன் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சார் ஆஸ் யூஷுவல் பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த ஒரு ஷட்டிலாக இருக்கும். அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவருக்கு எப்பயும் போலே நேச்சுரலாக வருது. அண்டு எல்லா ஹீரோயிசமான ஃபைட் இல்லாமல் நேச்சுரலாக கதைக்கு ஒட்டியே இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. விஜயகுமார் கதைக்காலம் எப்படி இருந்துச்சு? விஜயகுமார் இல்லை, ஓவராலாக எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரி? எலெக்ஷன் தான், ஒரு வில்லேஜ் பேஸ்டாக போகிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நிறைய எலெக்ஷன் படம் வந்திருக்கு. எலெக்ஷன் படம்னா இதுக்கு முன்னால் எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு பஞ்சாயத்து போர்டில் ஒன்றியத்துக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. நல்லாவே இருக்குது, கன்வின்சிங்காக இருக்கா? நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஆனால் நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ப்ரோ. நீங்கள் வில்லேஜ் சைட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப கனெக்ட் ஆகும். சிறப்பான படம், நல்லா இருக்குது. ஒரு கிராமத்து கதைக்களத்தை வைத்து தேர்தலோட இந்த தேர்தலே இப்போ அதனுடைய அடுத்த வெர்ஷனாக தான் இன்றைக்கி தேர்தல் நடத்தப்படுது. அரசியல் கட்சிகளுடையது கலவர அரசியல் இது எல்லாத்தையுமே ஒரு கிராம லெவலில் இருந்து இதுதான் இந்திய கிராமங்கள் தமிழக கிராமங்களுடைய நிலையாக இருக்குங்கிறது தான் காட்டுது. எல்லா நடிகர்களுடைய நடிப்புமே ரொம்ப இயல்பாக இருக்குது. இந்த கதையை ஒட்டி ரொம்ப விறுவிறுப்பாகும். அதே நேரத்தில் அந்த கிராமப்புற சூழலோடு சேர்ந்து வந்திருக்கிற ஒன்றாக இருக்குது. நிச்சயமாக இதன் மூலம் இந்த சமூகம் மாறணும், தேர்தல் முறை மாறணுங்கிறது தான் இது காட்டுற ஒரு செய்தியாக இருக்குது. படம் பார்க்குறத சேட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதுங்கிறத விட இந்த சமூக மாறுதலுக்கு ஒரு களமாக இருக்கும். நிச்சயமாக இது ஆக்கப்பூர்வமாக தருங்கிறது தான் நான் நம்புகிறேன். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ அரசியல் கட்சி அந்த நபர் மட்டும் தான் அரசியலில் நிற்கணும், அவங்க மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் சுயேட்சையாக தனியாக நின்னா கூட ஒரு பஞ்சாயத்தில் என்னென்ன நடக்கும், ஒரு வார்டு மெம்பர், கவுன்சிலர், தலைவர் இருப்பாங்க.
தனி நபராக நின்று கூட சுயேட்சையாக நின்று கூட அந்த ஊருக்கு நல்லது பண்ணலாம். சில பேர் பணத்தை கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்து அடிதடி அவங்கள மிரட்டி நான் மட்டும் தான் அண்ணன் போஸ்ட் அன்றைக்கி அப்படியே சொல்லுவாங்க. இது அப்படி இல்லாமல் ஒரு ரியலாக இப்போ இவங்க தனி நபராக நின்று காசு பணம் இல்லைனா கூட நம்ம மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரியலாக காட்டியிருக்காங்க. விஜயகுமார் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஃபைட் சீன் இருக்குது, எந்த இடமும் போர்லாம் அடிக்கல, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மியூசிக் எடிட்டிங்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நம்ம ஊருக்குள்ளே எப்படி நம்ம கண்ணு முன்னாடி நடக்குமோ, ஒரு ஸ்டோரி எப்படி நம்ம ஊருக்குள்ளே நடக்குமோ அதே போல் ரொம்ப ரியலாக இருந்துச்சு. சமகால அரசியல் அழகாக பேசியிருக்காங்க. அரசியல்வாதியோட அரசியலுக்குள்ளே இருக்கிற மனிதரோட வாழ்வியல் புதுசாக கொண்டாந்துருக்காங்க. இது வரைக்கும் மக்களுக்கும் அரசியல்வாதிக்கான உறவு ஒரு படமாக பண்ணியிருப்பாங்க. இது அரசியலுக்குள்ளே இருக்கிற நெளிவு சுழிவுகளும் யதார்த்த மனிதரோட வாழ்க்கையும் அழகாக படமாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அரசியல் ஓட்டு படம் மட்டும் விட இந்த மாதிரி படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். சார் நம்ம இருக்கிற படத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இப்போ எலெக்ஷன் வந்து ஓட்டு போட்டோம்ல, அது அழகாக அப்படி இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது தெரியாது. ஓட்டு போட்டு காசு வாங்கினது மட்டும் தான் தெரியும். உள்ளுக்குள்ளே அந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு நெளிவு சுழிவான விஷயங்கள் எப்படி இது பண்ணி போகிறாங்கன்னு அரசியல்வாதிக்குள்ள நிகழ்வு அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்தா தான் அடுத்து நம்ம யாருக்கு ஓட்டு போகணுங்கிறதே தெரியும். அதெல்லாம் வாழ்ந்துருக்காரு சார், எல்லாமே வாழ்ந்துருக்காங்க. டீமுக்கே நன்றி. நல்லா பண்ணியிருக்காரு, யூஸ்வலாக பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக ஃபைட் கிளப்பில் என்ன மாதிரி பார்த்தோமோ அதே மாதிரி பண்ணியிருக்காரு. எலெக்ஷன் இப்போ ஜென்ரல் பர்சன் வந்து எலெக்ஷனுக்குள்ளே வந்தாங்கன்னா எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து எப்போவுமே எலெக்ஷனில் என்னவங்க மட்டும்தான் எலெக்ஷனுக்கு வர முடியும். இது வந்து ஜென்ரலாக இருக்கவங்க சொல்ல முடியும், ஆனால் உள்ளே வந்தாங்கன்னா எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவாங்கிறத சொல்கிறாங்க. கனெக்ட் ஆகுது. சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஒரு தடவை பார்க்கலாம். ஸ்டோரி வந்து லோக்கல் எலெக்ஷனோட பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் நடக்கும்ல, நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது. லோக்கல் எலெக்ஷன் எப்படி நடக்கும் அதோட பாலிடிக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். ஹீரோ வந்து நல்லா காமெடியாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. அரசியலை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. சர்தாருக்கும் இதுக்கும் லைட்டாக டிஃப்ரெண்ட் மாதிரி தானே இருக்குது. மற்றபடி எல்லாம் நல்லா காமெடி, ஹீரோ அந்த மாதிரி இருக்குது. ஹீரோயின்லாம் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. அத்தாடி இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுக்கலாம்னு சொல்கிறேன். அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. எலெக்ஷன் பற்றி தான் சொல்கிறாங்க, ஃபேமிலி பற்றி சொல்கிறாங்க. பணம் இருக்கிறவங்க தான் அரசியல் நடத்துகிற மாதிரி இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க, 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக பிடிச்சிருந்தது. நல்லா கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகாமல் இல்லை, கனெக்ட் ஆகுது. படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா அரசியலை வந்து அரசியலாக பார்க்கணும், அது வந்து பர்சனல் லைஃப்பில் எடுத்துடக்கூடாது. எடுத்துகிட்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மியூசிக் பக்கமாக இருக்குது, அதான் மெயின் ப்ளஸ்ஸு அதுதான் படத்தில். ரியாலிட்டி, ஆமாம், ஃபுல்லாகவே அது ரியாலிட்டியில் நடக்கிற மாதிரி, ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும்.